ஸோ குட் மார்னிங். இன்னைக்கு வந்து நம்ம ரெஸ்பிரேஷன் அண்ட் பிளான்ஸோட லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஃபுல்லா. அதோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டும் வந்து இன்னும் ரிமைனிங்கா இருக்கு. அது வந்து நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. ஓகேங்களா? ஸோ ரெஸ்பிரேஷன் அண்ட் பிளான்ஸோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆல்மோஸ்ட் ஐ திங்க் ஸோ 7th லெக்சர் இது. ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம மண்டேல இருந்து சர்க்குலேஷன் ஆஃப் பாடி ஃப்ளூயிட்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கு. ஓகேங்களா? ஸோ லெட் மீ ஷேர் தி ஸ்கிரீன். ஸோ ஸ்கிரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆடியோ வீடியோ ரெண்டுமே கிளியரா இருக்கு. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சாப்டர் 12 ரெஸ்பிரேஷன் அண்ட் பிளான்ஸ் உடைய இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். இந்த ரெஸ்பிரேஷன் அண்ட் பிளான்ஸ் உடைய லெசன்ல வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி, என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, எந்த கொஸ்டின் கேட்கறாங்களோ அதுதான் மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். ஸோ ரெஸ்பிரேஷன் அண்ட் பிளான்ஸ்ல ஒரு 5 மார்க் கேட்கறாங்கன்னா அந்த 5 மார்க் மல்டிபிள் பேப்பர்ஸ்ல அதே 5 மார்க் தான் இருக்கும். ஒரு 2 to 3 இயர்ஸ் வரைக்கும் அதே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படின்னா அது நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் தானே. எஸ், 1 மார்க்ஸ் கூட ரொம்ப கஷ்டமான கேட்கறது இல்ல. நம்ம அந்த சைக்கிள்ஸ் மட்டும் நல்லா படிச்சிட்டோம்னா அதுல ஏடிபி எவ்வளவு ஃபார்ம் ஆகுது, என்ன ப்ராடக்ட், என்ன சப்ஸ்ட்ரேட், அது கேட்டு அதுவே படிச்சாலே போதும். ஓகே. ஸோ என்னென்ன 3 சைக்கிள் தான் இருக்கு. கிளைகாலிசிஸ், இது வந்து சைட்டோபிளாசம்ல நடக்கிறது. ஏரோபிக் அனாரோபிக் ரெண்டுமே இது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய கிரெப் சைக்கிள். தேர்ட் ஒன் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். இது மூணுமே கிளியரா, கிறிஸ்டல் கிளியரா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரியே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ரிவைஸ் பண்ணீங்கன்னா, ஸோ நான் சொல்லி கொடுத்தது மட்டும் போதாது உங்களுக்கு. ஓகே. நீங்க அதை ரிவைஸ் பண்ணணும், ரெகுலரா ரிவைஸ் பண்ணணும். ஸோ மினிமம் 3 to 4 days ஆச்சு ரிவைஸ் பண்ணணும். அப்பதான் உங்களுடைய மைண்ட்ல போய் அது ரிஜிஸ்டர் ஆகும். ஓகே. ஸோ ரெஸ்பிரேஷன் அண்ட் பிளான்ஸ். ஸோ சாப்டர் 12 ரெஸ்பிரேஷன் அண்ட் பிளான்ஸ், ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஓகேங்களா? இதோடைய இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லயும் அது இம்பார்ட்டன்ட். இது மல்டிபிள் டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகேங்களா? சும்மா இன்டர்நெட்ல போட்டு எடுக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் இல்லை. இது ரியலா பேப்பர் எல்லாம் அனலைஸ் பண்ணி எடுக்கிறது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எம்சிக்யூஸ். நான் ஒரு மினிமம் 10 எம்சிக்யூ வரைக்கும் கொடுப்பேன். இல்லைன்னா 9, 15, 10 to 15 எம்சிக்யூஸ் கொடுத்துருவேன். ஓகே. அதுக்கப்புறமா வந்து எதுக்குன்னா ஒரு சாப்டர்ல இருந்து ஒரு எம்சிக்யூ எடுப்பாங்க. அப்பனா வந்து ஒரு 5-10 பேப்பர் பார்க்கும் போது கூட, 20 பேப்பர் பார்க்கும் போது கூட என்ன ஆகும், 20 எம்சிக்யூஸ் தான் நம்மளுக்கு வருமே, மல்டிபிள் வராது. ஓகே. அப்புறமா வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸும் வந்து அப்படிதான். ஒரு கொஸ்டின் கேட்டா அது நிறைய வாட்டி ரிப்பீட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ கிளைகாலிசிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எம்சிக்யூ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன் கிளைகாலிசிஸ்ல குளுக்கோஸ் இஸ் broken down in cytoplasm. நம்மளுக்கு தெரியும்ல, சைட்டோபிளாசம்ல குளுக்கோஸை பிரேக் பண்ணி தான் நம்ம பைருவேட்டா மாத்துவோம். 2 மாலிகுல் ஆஃப் பைருவேட். அதுல எத்தனை ஏடிபி மாலிகூல்ஸ் வருது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஸோ நான் இதுல என்ன சொல்லுவேன்னா, பெஸ்ட் ஆப்ஷன் எதுனா 2 தான். ஏன் 2னா இதுதான் வந்து நெட் கெயின்ல எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகுது, 2 ஏடிபி மாலிகூல் தான். ஓகே. ஸோ 2, 4 அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது 2வே நீங்க வந்து சூஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இதுக்குன்னா 4 டோட்டலா ப்ரொடியூஸ் ஆகுது, அதுல 2 யூஸ் ஆயிடுது. இல்லைன்னா நீங்க 4 கூட எடுத்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஸோ 4 வச்சுக்கலாம். இதுக்குன்னா இங்க நெட் கெயின் சொல்லி கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ நெட் கெயின் 2, டோட்டலா 4 மாலிகூல்ஸ், அதுல 2 தான் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் 4ன்னு ஒரு ஆப்ஷன் இருந்தா 4 கூட இது பண்ணுங்க. அப்போ 2ன்னு ஆப்ஷன் இருந்தா 2 கூட நீங்க இது பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நான் இங்க என்ன சொல்லுவேன்னா, மோஸ்ட் அப்ராப்ரியேட் 2 தான் சொல்லுவேன். ஸோ 2ம் 4ம் ஒரு கொஸ்டின்ல வந்துச்சுன்னா 2வே சூஸ் பண்ணுங்க நீங்க. ஏன்னா அதுதான் வந்து ப்ரொடியூஸ் ஆன ஏடிபி மாலிகூல்ஸ். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இன் பிளான்ஸ் த gaseous exchange for respiration is mainly carry out through. ஸோ பிளான்ட்ல ரெஸ்பிரேஷனுக்கு அந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகணும். கரெக்ட் தானே? ஆக்சிஜன் அட்மாஸ்பியர்ல இருந்து உள்ள பிளான்ட்டுக்குள்ள வரணும். கார்பன் டை ஆக்சைடு இதுல ப்ரொடியூஸ் ஆகிறது வந்து என்ன பண்ணணும், நம்ம ரிலீஸ் பண்ணணும், இல்லை போட்டோசிந்தசிஸ்க்காச்சும் யூஸ் பண்ணணும். ஓகே. அந்த மாதிரி வந்து கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் எது மூலமா நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எங்கான பிளான்ட்ல ஸ்டொமேட்டா மூலமாவும் லென்டிகல்ஸ் மூலம் 2 தான் பார்த்தணும். கரெக்டா? ஸ்டொமேட்டா அண்ட் லென்டிகல்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். அப்படியே புக்ல இருக்கிற டெக்ஸ்ட்ல இருந்தா ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்களே. ஓகே. ஸோ ஸ்டொமேட்டா அண்ட் லென்டிகல்ஸ், இதுதான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட், த ஓவரால் ப்ராசஸ் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் ஃபுல் ப்ராசஸ் பார்த்தோம்னா, ரிலீசஸ் எனர்ஜி பை ஆக்சிடைசிங். கரெக்டா? அந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷனை ஏன் பண்றோம், நம்ம செல்லுலார் ரெஸ்பிரேஷனை ஏன் பண்றோம்? ஏதாவது ஆர்கானிக் மாலிகூல் எடுத்து, ஏதாவது ஒரு ஆர்கானிக் சப்ஸ்ட்ரேட் எடுத்து, ஆர்கானிக்னா என்னது, அதுல கார்பன் இருக்கணும்.
ஓகே, ஏதாவது ஒரு ஆர்கானிக் மாலிகுல் எடுத்து காம்ப்ளெக்ஸா இருக்கும், அதை பிரேக் டவுன் பண்ணி என்ன பண்ணுவோம், நம்ம எனர்ஜி ரிலீஸ் பண்ணுவோம். அது வந்து ஏடிபி ஃபார்ம்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அதுதான் கேக்குறாங்களே, பை ஆக்சிடைசிங் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மாலிகுல் எதுல இது ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன ஃபார்ம்ல எனர்ஜி ஸ்டோர் ஆகும்? ஏடிபி ஃபார்ம்ல. ஏடிபியோட வெரி ஈஸி. நெக்ஸ்ட், the biochemical process which occurs within the cell, okay, and breaks down food to obtain energy when oxygen is present. என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஃபுட்டை பிரேக் டவுன் பண்ணோம். ஃபுட்னா என்னது? ஆர்கானிக் மாலிகூல். கார்போஹைட்ரேட்டை பிரேக் டவுன் பண்ணோம். கார்போஹைட்ரேட்டை பிரேக் டவுன் பண்ணி எனர்ஜி வந்து நம்ம கொண்டு வரோம், ரிலீஸ் பண்றோம். இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் சொல்றாங்க. ஸோ நார்மலா ரெஸ்பிரேஷன் பாத்தீங்கன்னா ஃபுட்டை பிரேக் டவுன் பண்ணி எனர்ஜி ரிலீஸ் பண்றோம். ஓகே, அதுவும் ஆக்சிஜன் பிரசன்ஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டாலே நம்ம வந்து ஈஸியா சொல்லலாம் அது ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் தான். ஏரோபிக் மீன்ஸ் ஆக்சிஜன், ஏரோபிக்னா ஏர்ல ஆக்சிஜன், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் ஆர் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் ரெண்டுமே ஒண்ணுதான், ரெண்டு கூட கரெக்ட். ஓகே, சோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துட்டு ஏரோபிக் கொடுக்கல செல்லுலார் ரெஸ்பிரேஷன் கொடுத்தாங்கன்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ரெண்டுமே ஒண்ணுதான். செல்லுலார் ரெஸ்பிரேஷன் இருந்தா அதை டிக் பண்ணுங்க, ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் கொடுத்தா அதை டிக் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இன் விச் சப்செல்லுலார் ஆர்கனல், எந்த ஆர்கனல்ல செல்லுக்குள்ள செல் ஆர்கனல் இருக்கும்ல, எந்த ஆர்கனல்ல வந்து மேஜர் போர்ஷன் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல 3 ஸ்டேஜ் இருக்கு, 3 ஸ்டெப் இருக்கு. என்னன்னு வச்சுக்கோங்க. ஸோ 3 ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளைகாலிசிஸ், செகண்ட் ஒன் கிரெப்ஸ் சைக்கிள், அண்ட் தேர்ட் ஒன் என்னது நம்மளுடைய எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். கிளைகாலிசிஸ் சைட்டோபிளாசம்ல நடக்கும். ஓகே, அப்புறமா வந்து கிரெப்ஸ் சைக்கிள் இருக்கட்டும், இடிசி இருக்கட்டும், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், இது ரெண்டுமே வந்து மைட்டோகாண்ட்ரியல் நடக்கும். ஸோ ஒன்னே ஒண்ணு மட்டும் சைட்டோபிளாசம் நடக்கும், மற்ற ரெண்டுமே வந்து மைட்டோகாண்ட்ரியால தான் நடக்கும். ஆனா எது மேஜர் போர்ஷன்? மைட்டோகாண்ட்ரியா. ஓகே, சைட்டோபிளாசம் மைட்டோகாண்ட்ரியா கொடுத்தா நீங்க அந்த மாதிரி யோசிக்க வேண்டியது இருக்கும். இங்க மைட்டோகாண்ட்ரியா மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அப்படின்னா நீங்க ஈஸியா வந்து டிக் பண்ணிடலாம் ஆப்ஷன். ஓகே, மைட்டோகாண்ட்ரியா. நெக்ஸ்ட் பாருங்க, one of the differences between aerobic and anaerobic respiration is, aerobic respirationக்கும் anaerobic respirationக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்கறாங்க. நீங்க வேணா வந்து நீங்களே ட்ரை பண்ணுங்க. ஆப்ஷன் எம்சிக்யூஸ் பாத்தீங்கன்னா நீங்களே ட்ரை பண்ண ஆரம்பிங்க. எம்சிக்யூஸ்க்கு ஒரு கொஸ்டினுக்கு 30 செகண்ட்ஸ் மேல எடுக்கக்கூடாது. ஸோ நீங்க இப்போ வந்து நீங்க மார்க் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா, இல்லைன்னா வந்து எக்ஸாம் மார்க் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா, ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் செஷன் பண்ணிக்கிறீங்கன்னா, நீங்களே ஓனா வீட்ல என்ன ஃபாலோ பண்ணணும்னா, நீங்க எம்சிக்யூஸ்க்கு ஒரு எம்சிக்யூக்கு 30 செகண்ட்க்கு மேல எடுக்கக்கூடாது. டைமர் வச்சு வந்து படிக்க ஆரம்பி. ஓகே, இல்லைன்னா ஒரு கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு எழுதும் போது நீங்களே நார்மலா அந்த கொஸ்டினுக்கு எழுதுங்க ஆன்சர், டைமர் வச்சுட்டு எவ்வளவு டைம் ஆகுதுன்னு பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் டைம் எழுதும்போது அந்த டைமோட கம்மியா எழுதணும். நான் அந்த டைமை விட அந்த டைம் வந்து நான் கம்மி பண்ணிக்கணும். கம்மியான டைம்ல எஃபிஷியன்ட்டா நிறைய வந்து எழுதணும். நம்ம பேராகிராஃபா எழுதக்கூடாதுன்னு சொல்லி உங்க மைண்ட்ல வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து மோஸ்டா நம்ம டிசம்பர் இல்லைன்னா ஜான்வரிக்குள்ள கம்ப்ளீட் ஆயிடும் போர்ஷன், சிலபஸ் கம்ப்ளீட் ஆயிடும். அதுக்கப்புறம் பிப்ரவரி மார்ச் 2 மந்த் இருக்கு, 3 மந்த்ஸ்னு வச்சுக்கோங்க. அந்த 3 மந்த்ஸ் ஃபுல்லா நம்ம என்ன பண்ண போறோம்? மார்க் டெஸ்ட், மார்க் டெஸ்ட், மார்க் டெஸ்ட் பேப்பர்ஸை நம்ம அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போறோம். ஓகே, ஸோ நான் மட்டும் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண வச்சா போதாது, நீங்களும் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ரெகுலரா படிக்கணும், ரெகுலரா வந்து எம்சிக்யூ பண்ணணும். அட்லீஸ்ட் 1 வீக் ஒரு வாட்டியா டெஸ்ட் எழுதி நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இனிமேல் வந்து 1 வீக் ஒரு வாட்டி உங்களுக்கு டெஸ்ட் வைக்கலாம்னு சொல்லி ஒரு பிளான்ல இருக்கேன். பார்க்கலாம் என்ன பண்ண. அந்த மாதிரி கொஞ்சம் எனக்கு வேலை ஒர்க் லோடு கம்மியாயிடுச்சுன்னா, கொஞ்சோண்டு மற்ற இதெல்லாம் வந்து ப்ராப்பர் ஆயிடுச்சுன்னா, ஸ்டேபிள் ஆயிடுச்சுன்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து புதுசா வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ என்ன சொல்றாங்கன்னா, ஏரோபிக்கும் ஆனாரோபிக்கும் இருக்கிற ஆனாரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து கேட்கறாங்க. ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் கேட்கறாங்க. நம்ம வந்து ஆப்ஷன்ல பார்க்கலாம். anaerobic respiration is more ATP than aerobic. It is wrong. anaerobic respirationல தான் ATP அதிகமா வருமா? இல்லவே இல்லை. ஏரோபிக்ல தான் ATP அதிகம் வரும், anaerobicல கம்மியா வரும். 36 வரும், இது 2 தான் வரும். ஸோ இட்ஸ் ராங், இது ராங். நெக்ஸ்ட் பாருங்க, aerobic respiration requires oxygen, gives more energy than aerobic. இதுதான் கரெக்ட். என்ன சொல்றாங்க? ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கு தான் வந்து எனர்ஜி அதிகமா தேவைப்படுது. சாரி, எனர்ஜி அதிகமா அதுதான் கொடுக்கும், ஆக்சிஜன் அதுதான் எடுக்கும். ஓகே, கரெக்ட் தானே? ஆனாரோபிக் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இட் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன்.
நெக்ஸ்ட் பாருங்க the respiratory quotient RQ. ரெஸ்பிரேட்டரி கோஷன் பத்தி உங்களுக்கு நல்லாவே சொல்லியிருக்கேன். என்னது, மேல கார்பன் டை ஆக்சைடு வரும், கீழே ஆக்சிஜன் வரும். அதை வச்சு உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி கொடுப்பாங்க. இங்க பாருங்க. ஸோ த ரெஸ்ட் நான் சொன்ன மாதிரியே வந்திருக்கு பாருங்க. the respiratory quotient RQ is defined as. நான் ரெஸ்பிரேட்டரி கொஸ்டின் பத்தி என்ன சொன்னேன், மேல கார்பன் டை ஆக்சைடு கீழே ஆக்சிஜன். ஏடிபி கொடுத்துருவாங்க, அது தப்பு. NADH அதுவும் தப்பு. ஒண்ணும் இல்லை, கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் மட்டும்தான். கார்பன் டை ஆக்சைடு மேல நியூமரேட்டர்ல வரும், ஆக்சிஜன் வந்து டினாமினேட்டர்ல வரும். ஸோ கார்பன் டை ஆக்சிஜன் கன்சியூம்டு, கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ். ஆக்சிஜன் கன்சியூம், கார்பன் டை ஆக்சைடு கீழே இருந்து போகணும். ஓகேங்களா? ஸோ அதுதாங்க இங்க பாருங்க, அப்படியே மிஸ்மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது நீங்க வந்து அவேரா இருந்தா மட்டும்தான் 1 மார்க் ஈஸியா இருந்து எடுக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, the pathway known as EMP pathway in plant cell refers to என்னதுன்னு கேக்குறாங்க. EMP pathwayனா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே. பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வேவா? இல்ல இது PPP பாத்வே இல்லைன்னா HMP பாத்வே வரும். ஓகே. செகண்ட் ஒன் கிளைகாலிசிஸ். கிளைகாலிசிஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ நீங்க கிளைகாலிசிஸ் நான் சொல்லும் போது நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த EMP பாத்வே அது வேற அதை பத்தி உங்களுக்கு அவேர்னஸ் இருந்திருக்கும் கொஞ்சம். ஸோ EMP பாத்வே சொல்லியிருக்கேன், 3 சயின்டிஸ்டோடைய பேரை ஜாயின் பண்ணி ஒரு பாத்வேவா வந்து இது பண்ணாங்க. கிளைகாலிசிஸ் இவங்க தான் வந்து இது பண்றதுனால. இப்போ EMP பாத்வேன்னா இந்த ஃபுல் ஃபார்ம் ஞாபகம் இருக்கா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யாரு? M ஃபார் மேயர் ஆஃப், P ஃபார் பர்னாஸ், E வந்து கரெக்டா EMP பாத்வேனா எஸ் எம்டன் எம்டன். ஸோ EMP பாத்வேனா என்னது? எம்டன் மேயர் ஆஃப் பர்னாஸ் பாத்வே. எம்டன் மேயர் ஆஃப் பர்னாஸ் பாத்வே. ஓகே. ஸோ எனக்கு லாஸ்ட் ரெண்டு தான் எனக்கு ஞாபகம் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஒன் ஞாபகமே இல்லை. ஓகே. ஸோ இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எம்டன், M ஃபார் மேயர் ஆஃப், P ஃபார் பர்னாஸ் பாத்வே. பிளான்ட் கிளைகாலிஸோட இன்னொரு பேர் இது ஞாபகம் இருக்கா? நான் சொன்னது EMP பாத்வேனா என்னது? கிளைகாலிசிஸ். கிளைகாலிசிஸ் தான் EMP பாத்வேன்னு சொல்லுவாங்க. இதுக்குலாம் இங்க 2 பாத்வே இருக்கு இந்த லெசன்ல, HMP இல்ல EMP. EMP வந்து கிளைகாலிசிஸ்க்கு, HMP அப்படியே கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். இது ரெஸ்பிரேஷனுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கிறது. ஞாபகம் இருக்கா? எம்டன் மேயர் ஆஃப் பாத்வே, எம்டன் மேயர் ஆஃப் பாத்வே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, டியூரிங் ஃபர்மெண்டேஷன். ஓகே. ஃபர்மெண்டேஷன் டைம்ல, ஃபர்மெண்டேஷனால என்னது? ஆனாரோபிக் ரெஸ்பிரேஷன். ஆனாரோபிக் கண்டிஷன், ஆக்சிஜன் இல்லாத கண்டிஷன்ல தான் நடக்கும். இதுல பிளான்ட் இல்ல மைக்ரோபிக் செல் என்ன பண்ணும்? பைருவிக் ஆசிட் என்னவா மாத்தும்? இது ஒண்ணு எத்தனாலா மாத்தும், இல்லைன்னா வந்து லாக்டிக் ஆசிடா மாத்தும். ஏன் இது மாத்துதுன்னு கேக்குறாங்க. ஏன் இது மாத்துதுன்னு பாக்கலாமா? தே கேனாட் யூஸ் கார்பன் டை ஆக்சைடு. கரெக்ட் தான். இவங்க கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ணுவாங்களா? கார்பன் டை ஆக்சைடு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இதுல ரொம்ப பெர்ஃபெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா தே கேன் நாட் யூஸ் ஆக்சிஜன் கூட கொடுத்துருக்கலாம். ஓகே. ஆனா கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ண மாட்டாங்க, அதுவும் ஒரு கரெக்ட் ஆன்சர் தான். தே கேனாட் ரீஜெனரேட் NAD+ ஃப்ரம் NADH அண்டர் ஆக்சிஜன் ஆப்சன்ஸ். இங்க ஆக்சிஜனுடைய ஆப்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஆக்சிஜனுடைய பிரசன்ஸ்ல அவங்களால NAD+ வந்து NADH ரீஜெனரேட் பண்ண முடியாது. ஆக்சிஜன் ஆப்சன்ஸ் இருந்தா இல்லைன்னா ஆக்சிஜன் அவங்களால பண்ண முடியும். ஓகே. கேனாட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ராங். ஓகே. உங்களுக்கு எக்ஸஸ் ஆக்சிஜன் இல்ல, ஆனாரோபிக்னால ஆக்சிஜனே கிடையாது. இதுல எக்ஸஸ் வேறையே, அது தப்பு. தே ஹேவ் டூ மச் ATP. இல்ல இதுல ATPயே வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, ரொம்ப கம்மியான லெஸ் அமௌண்ட்ல தான் ATP ப்ரொடியூஸ் ஆகும். 2 ATP அவ்வளவுதான் வரும். தே கேன் நாட் யூஸ் கார்பன் டை ஆக்சைடு. 10th ஒன் பார்க்கலாமா? A factor that influences the rate of respiration. rate of respiration உடைய factors வந்து கேக்குறாங்க. நம்ம ரொம்ப அதிகமா பார்க்கல, ரொம்ப கம்மியா தான் பார்த்தோம். ஒன்னு டைப் ஆஃப் சப்ஸ்ட்ரேட், செகண்ட் டெம்பரேச்சர், அப்புறமா ஆக்சிஜனுடைய அவைலபிலிட்டி. ஓகே. பாருங்க, why do plants typically not have specialized respiratory organ? நான் அன்னைக்கே சொன்னேன், ஏன் வந்து அனிமல்ஸ் மாதிரி இதுக்கு ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது பாடி சர்ஃபேஸ் தான் நடக்கும். இது ஏன் இது இல்லைன்னா, இதுக்கு அவ்வளவா ஆக்சிஜனுடைய டிமாண்ட் இல்லை. So it has very lower oxygen demand as compared to animals. அனிமல்ஸ்க்கு ஆக்சிஜனுடைய டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆர்கன்
ஒரு ஆர்கன் சிஸ்டமே இருக்கு, அதுல ஆர்கன் இருக்கு, அதுல டிஷ்யூ இருக்கு, செல் இருக்கு. ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ்னு ஒண்ணு இருந்தாதான் வந்து அந்த அவ்வளவு அதிகமான ஆக்சிஜன் டிமாண்டுக்கு அவங்களால வந்து அதை ரெஸ்பாண்ட் பண்ண முடியும், அதனால எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும் கரெக்டா. ஆனா இங்க அவ்வளவா காம்ப்ளெக்ஸா இல்ல. இங்க ஒரு கம்மியான டிமாண்ட் இருக்கு. அப்புறமா ஈஸியா வந்து டிஃப்யூஸ் ஆயிடும். இந்த சிம்பிள் டிஃப்யூஷன் ஈஸியாவே நடந்துரும். எது மூலமா? ஸ்டொமேட்டா, அப்புறமா லென்டிகல்ஸ். நம்ம பாத்துருக்கோம்ல, அதே அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க, because oxygen diffuses easily into plant tissues through another stomata lenticels and plant cell have lower oxygen demand. ஆக்சிஜன் உடைய டிமாண்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. இது அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, புக் பாயிண்ட் அப்படியே கொடுத்துருக்காங்க, சொன்ன பாயிண்ட் அப்படியே இருக்கு. ஓகே, இப்போ நம்ம 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாமே லைனா பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் போட்டோ ரெஸ்பிரேஷன்? போட்டோ ரெஸ்பிரேஷன் பத்தி நம்ம இதுல ஒரு தனியா ஒரு டாபிக்கே படிச்சிருக்கோம். இது என்னதுன்னா 2 மார்க். இது ஆக்சுவலி 2 மார்க். போட்டோ ரெஸ்பிரேஷன் என்னது, ஏதாவது ஒண்ணு கேட்டாங்கன்னா அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண டெஃபினேஷன் நல்லா கத்துக்கும். கண்டிப்பா அந்த டெஃபினேஷனுக்கு 1 மார்க், எக்ஸாம்பிளுக்கு 1 மார்க். கண்டிப்பா அந்த எக்ஸாம்பிள் டெஃபினேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் பயாலஜி. பயாலஜி பத்தி நீங்க கேட்டீங்கன்னா அந்த கொஸ்டின் எழுதுற விதமே வந்து டிஃப்ரெண்ட் as compared to other subjects. கெமிஸ்ட்ரி, இப்போ பிசிக்ஸ் இருக்கட்டும், சைக்காலஜி இருக்கட்டும், ஹோம் சயின்ஸ் இருக்கட்டும், இல்லைன்னா வந்து இங்கிலீஷ், தமிழ், என்ன வேணாலும் இருக்கட்டும். ஓகே, ஸோ அதுக்கும் பயாலஜிக்கும் கம்பேர் பண்ணும்போது நிறைய டிஃப்ரென்ஸ். இங்க நீங்க ஈஸியா வந்து மார்க் எடுத்துடலாம். நிறைய எழுத தேவையில்லை, இங்க நிறைய கத்துக்கணும் நீங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ நீங்க எவ்வளவு நல்லா பாயிண்ட்ஸை கத்துக்கிறீங்களோ, அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களோ, அவ்வளோ மார்க்ஸ் வரும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் தான் பயாலஜிலே மெயின். இதெல்லாம் இந்த நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. இங்க நீங்க இங்கிலீஷ்ல எழுதுற மாதிரி ஸ்டோரி அங்க கம்மியான இன்ஃபர்மேஷன் எடுத்து நீங்க அதிகமா எழுதுவீங்க, இங்க அதிகமான இன்ஃபர்மேஷன் எடுத்து நீங்க கம்மியா எழுதுவீங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்களோ அது டைரக்டா எழுதணும். பேராகிராஃப் மாதிரி, ஸ்டோரி மாதிரி இழுத்துக்கிட்டே இருந்தா மார்க், டைமும் வேஸ்ட், டைம் மேனேஜ்மெண்ட்டும் ஒண்ணு இருக்கவே இருக்காது. ஏதாவது கொஸ்டின் விட்டுருவீங்க, நீங்க ஈஸியா போயிடும், மார்க்ஸுக்கு அப்படியே போயிடும். ஓகே, ஸோ நீங்க எல்லாமே ஒரு 1 to 2 லைன் 3 லைன் தான் மேக்சிமம். ஒரு ஏதாவது ஒரு டாபிக் இருந்தா 3 லைன் ஒரு டெஃபினிஷன், 2 லைன் டெஃபினிஷன் இருக்கும், அதுதான் படிக்கணுமே. நீங்க 10 லைன்ஸ் எழுதுனா 5 மார்க். இப்போ நீங்க சில சப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல, 5 மார்க்ஸ் நீங்க கண்டிப்பா ஒரு பேஜ் ஃபுல்லா எழுதணும், 2 பேஜ் ஃபுல்லா எழுதணும், அந்த மாதிரி எல்லாம் இங்க இல்ல. 5 மார்க் அரை பேஜ்ல கூட முடியும். இதுல அதை பத்தி கரெக்டான பாயிண்ட்ஸ் எழுதணும். அந்த கரெக்டான பாயிண்ட்ஸ் எழுதுறதுக்கு தான் வந்து டீச்சர்ஸ் வந்து இங்க ஹெல்ப் பண்றாங்க. புரியுதா? சோ இங்க பாருங்க, இப்போ போட்டோ ரெஸ்பிரேஷன் இருக்கா, இதுவே எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. இத பத்தி டெபினேஷன் எழுதுங்க. என்னதுன்னு கேட்டிருக்காங்க, வாட் இஸ் போட்டோ ரெஸ்பிரேஷன். சொல்லியிருக்கேன் இந்த ப்ராசஸ்ல ருபிஸ்கோ என்சைம் இருக்குல்ல, ருபிஸ்கோ என்சைம், அந்த என்சைம் வந்து ருபிஸ்கோ தெரியும்ல. ஸோ அந்த என்சைம் வந்து நார்மலா பாத்தீங்கன்னா ருபிஸ்கோ C3 சைக்கிள்ல கார்பன் டை ஆக்சைடு தான் ஃபிக்ஸ் பண்ணும். இங்க கார்பன் டை ஆக்சைடுக்கு பதிலா ஆக்சிஜனை ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இது PGA அப்புறமா வந்து பாஸ்போகிளைகோலேட்டா மாறிடும். சோ என்னது, ரைபோஸ் கூட ஆக்சிஜன் கம்பைன் ஆகும்போது என்ன ஆகும்னா இதுல PGA வரும், PGA கூட பாஸ்போகிளைகோலேட் வரும். இந்த பாஸ்போகிளைகோலேட் வந்து யூஸ் பண்ணவே முடியாது, டைரக்டா யூஸ் பண்ணவே முடியாததுனால என்ன ஆகும்னா இந்த பாஸ்போகிளைகோலேட் குளோரோபிளாஸ்ட், பெராக்சிசோம், அப்புறமா மைட்டோகாண்ட்ரியாக்கு போகும். அங்க போய் நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். பண்ணும் போது அதுக்கு என்ன கிடைக்கும்னா 2 பாஸ்போகிளைகோலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். 2 பாஸ்போகிளைகோலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது என்ன அவங்களுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும்னா ஒரு PGA. 2 பாஸ்போகிளைகோலேட்ல இருந்து ஒரு PGA கிடைக்கும். அந்த PGA மறுபடியும் அந்த C3 சைக்கிள்ல என்டர் ஆகும். ஸோ இங்க ஒண்ணுமே வேஸ்டா ஆகக்கூடாது. நார்மலா PGA C3 சைக்கிள் அப்படியே போயிடும், கரெக்ட் தானே. ஆனா வந்து இங்க பாஸ்போகிளைகோலேட் உருவாகிறதுனால இது ஏதாவது PGA-வா மாறி அந்த PGA தான் வந்து C3 சைக்கிள்குள்ள போகும். பாஸ்போகிளைகோலேட் டைரக்டா போகாது, இன்டைரக்டா போகுது. ஓகே, இதுல கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும், ஓகே, அதுக்கப்புறமா வந்து இதுல எனர்ஜி லூஸ் ஆகும். அதனால வந்து இது ஒரு இந்த வே வந்து அவ்வளவு எஃபிஷியன்டா இல்ல, இது ஒரு லாஸ் ரியாக்ஷன். ஆனா இதுக்குன்னு ஒரு சிக்னிபிகன்ஸ் இருக்கு, நம்ம நிறைய இதுல பாத்துருக்கோம். இது பிளான்ட டேமேஜ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றோம், கரெக்டா. சோ இந்த 2 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஸோ இந்த அதோடைய டெஃபினிஷன் என்சைம் ரூபிஸ்கோ வந்து கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்றதுக்கு பதிலாக ஆக்சிஜன் ஃபிக்ஸ் பண்ணும். இதனால என்ன ஃபார்ம் ஆகும்? பாஸ்போ கிளைகோலேட் ஃபார்ம் ஆகும். இந்த பாஸ்போ கிளைகோலேட் குளோரோபிளாஸ்ட் பெராக்சிசோம் மைட்டோகாண்ட்ரியாக்கு போய் அங்க நிறைய கெமிக்கல் இதுவும் எழுதிடணும் நீங்க. அங்க நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணிட்டு 2 பாஸ்போ கிளைகோலேட்ல இருந்து ஒரு பிஜிஏ வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஒரு பிஜிஏ ரீஎன்டர் ஆகும் C3 பிளான் கூட. இது நீங்க எழுதணும். நீங்க கொடுக்கலன்னா கண்டிப்பா எழுதுங்க. ஓகே. இதனால என்ன ரிலீஸ் ஆகுது? கார்பன் டை ஆக்சைடு எனர்ஜி. அதுவும் எனர்ஜி இங்க லூஸ் ஆயிடுது. அதனால இந்த வே ஆஃப் போட்டோசிந்தசிஸ் இஸ் நாட் எஃபெக்டிவ். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் இந்த டேபிள் 13th கொஸ்டின் இது மேல கொடுத்துருக்கேன்னா நீங்க எழுதிடுறேன். நான் வேணா இது 13th கொஸ்டினுடைய டேபிள் இங்க பாருங்க. இது 3 மார்க்ஸ். 3 மார்க்ஸ எவ்வளோ ஒரு டேபிள் வைஸ்ல கொடுத்துட்டாங்க பாருங்க. நீங்க 3 மார்க்ஸ்ல என்ன பண்ணுவீங்க? ஹாஃப் பேஜ் உட்காந்து எழுதுவீங்க வேஸ்டா. இங்க பாருங்க, உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா மட்டும் போதும். இந்த கேப் மட்டும் ஃபில் பண்ணிட்டாலே போதும். இங்க பாருங்க, இது ஹாஃப் மார்க், இது ஹாஃப் மார்க், இது ஹாஃப் மார்க். ஓகே. இது வந்து ஒரு 1 மார்க், இது ஒரு ஹாஃப் மார்க். வந்துருச்சா? 1 2 3 மார்க்ஸ். அவ்வளவுதான். இந்த மாதிரி அவங்க மார்க் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஒன்னு ஆன்சர் எழுதுறோம். ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் இதோடைய ரா மெட்டீரியல் என்னது? ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் வந்து அசிடைல் கோஎன்சைம் ஏ, ஆனா குளுக்கோஸ் தான். இது எங்க நடக்கும்? நான் ஏன் குளுக்கோஸ்ன்னு சொல்றேன்னா, இங்க பாருங்க, ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கு நீங்க அசிடைல் கோஎன்சைம் ஏ கூட சொல்லலாம், குளுக்கோஸ் கூட சொல்லலாம். கரெக்ட் தான். நாங்க இங்க பாருங்க, இங்க ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க. சைட்டோபிளாசம் அப்புறமா மைட்டோகாண்ட்ரியால நடக்கும் சொல்லி சைட் கொடுத்துருக்காங்க. சைட்டோபிளாசம் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா. அப்புறம் சைட்டோபிளாசம்ல கிளைகாலிசிஸ் நடக்கும்ல, அந்த கிளைகாலிசிஸோட சப்ஸ்ட்ரேட் ரா மெட்டீரியல் வந்து குளுக்கோஸ் தான். ஸோ அதுதான் இதோடைய ஆன்சர். ஓகே. அதுவே வெறும் மைட்டோகாண்ட்ரியான்னு கொடுத்துருந்தா நம்ம ஈஸியா அசிடைல் கோஎன்சைமே எழுதிருக்கலாம். ஓகே. இப்போ என்ன கேக்குறாங்க? கிரெப்ஸ் சைக்கிளோட செகண்ட் ஒன் எழுதிடலாம் ஃபர்ஸ்ட். ஆனாரோபிக் ரெஸ்பிரேஷனுடைய ரா மெட்டீரியல் என்னது? பைருவேட். கரெக்ட் தானே? அந்த பைருவேட் தான் எத்தனால், அதுக்கப்புறமா லாக்டிக் ஆசிடா மாறும். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, கிரெப்ஸ் சைக்கிளோடைய ரா மெட்டீரியல் கேட்கலாம். கிரெப்ஸ் சைக்கிளோடைய ரா மெட்டீரியல் நீங்க பைருவேட் கூட எழுதலாம், இல்ல அசிடைல் கோஎன்சைம் கூட எழுதலாம், நோ ப்ராப்ளம். பைருவேட் ஆர் அசிடைல் கோஎன்சைம் எது எழுதினாலும் உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. அசிடைல் கோஎன்சைம், ஐயோ இது கொஞ்சம் இதுவாகுதா? ஓகே, இங்க வச்சிடுறேன். ஸோ அசிடைல் கோஎன்சைம் ஏக்கு சி கேபிட்டல் ஓ ஸ்மால்ல எழுதுங்க, அப்பதான் அது கோஎன்சைம்னு தெரியும். ஓகே, நான் இதை கொஞ்சம் வந்து உங்களுக்கு பெட்டரா இருக்கா? இப்போ பைருவேட் இல்லைன்னா அசிடைல் கோஎன்சைம் ஏ கூட எழுதலாம். இப்போ ஆனாரோபிக் ரெஸ்பிரேஷனுடைய சைட்டு கேட்கறாங்க, எங்க நடக்கும்? அதுவே வந்து எத்தனால் ஆனாரோபிக் ரெஸ்பிரேஷனாலே ஃபெர்மெண்டேஷன். கரெக்டா? ஃபெர்மெண்டேஷன் 2 பிளேஸ் நடக்கும். ஒண்ணு நம்மளுடைய ஈஸ்ட்ல, இன்னொன்னு நம்ம அனிமல்ஸோடைய மசில்ல. எப்போ நம்ம அதிகமா எக்ஸசைஸ் பண்றோமோ அங்க மசில்ல வந்து போதுமான அளவு ஆக்சிஜன் கிடைக்காதனால அங்க ஏரோபிக்கு பதிலா ஆனாரோபிக் நடக்கும். கரெக்டா? சோ அதுதான் 2 சைட். ஒன்னு ஈஸ்ட், செகண்ட் ஒன் என்னதுன்னா மசில்ஸ். இப்ப ப்ராடக்ட் கேக்குறாங்க, என்னது? குளுக்கோஸ் வச்சு ரா இது வச்சு ப்ராடக்ட். ஸோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுடைய ப்ராடக்ட் கேக்குறாங்க. ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் டோட்டலா என்ன ப்ராடக்ட் வரும் நம்மளுக்கு? 6 கார்பன் டை ஆக்சைடு, இப்படி எழுதுறேன் நான், கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் 6H2O, 6H2O. I think so you can understand it. H2O பதிலா 0 போட்டேன். அப்புறமா நம்ம 36 ATP, 36 தானே, 38 ATP. ஓகே. ஸோ 6 கார்பன் டை ஆக்சைடு, 6H2O பிளஸ் 38 ATP. டோட்டலா வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷனே ப்ராடக்ட் இதுதான். கிளைகாலிசிஸ் அப்படின்னு தனியாலாம் கொடுக்கல.
ஓகே 3 மார்க் எவ்வளவு ஈஸியா நம்ம எடுத்துட்டோம் பாருங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? கம்ப்ளீட் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். fill in the blanks. இது 2 மார்க்ஸ் தான் வரும். ஸோ half a mark, half mark, half mark, half mark. ஸோ டோட்டலா 2 மார்க். ஸோ இது half mark, இது half mark. இந்த மேட்ச் fill in the blanks எல்லாம் 2 மார்க்ஸ்ல தான் வரும் மோஸ்டா. ஸோ half mark, half. ஸோ இதுல ஒரு பெரிய பெனிஃபிட் உங்களுக்கு fill in the blanks, மேட்ச் அதெல்லாம் இருக்கு. ஐடென்டிஃபிகேஷன் அதெல்லாம் உங்களுக்கு வந்து மார்க் ஸ்கோரிங். ஓகே. So muscle pain we get after prolonged exercise is due to anaerobic respiration. இல்லைன்னா lack of oxygen கூட எடுக்கலாம், no problem. Lack of oxygen, insufficient amount of oxygen, எது வேணாலும் எடுக்கலாம். எல்லாத்துக்கும் மார்க் கொடுக்கலாம். ஓகே. lenticles are found in, எங்க lenticles இருக்கு? பார்க்ல, bark of a tree. அதோடைய ஃபங்க்ஷன் அது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் gases, gaseous exchange. ஈஸி பாருங்க. ஸோ நீங்க ஈஸி அந்த மாதிரி ஒரு வேர்ட் சொல்லணும்னாலே என்னது நீங்க படிக்கணும். ஓகே. ஸோ ஈச் NADH2 molecule produces dash ATP. ஒரு NADH2 ல இருந்து 3 ATP molecules வரும். 3 ஆன்சர். photosynthesis is an anabolic process. இதுல ஃபார்ம் ஆகுது கரெக்டா, anabolic process. anabolic, அதே போல anabolic. ஓகே. anabolic process. ரெஸ்பிரேஷன் கேட்டபாலிக், ஏன்னா இங்க பிரேக் டவுன் பண்றோம். photosynthesisல நம்ம ஜாயின் ஃபார்ம் பண்றோம். சரிங்களா? குளுக்கோஸ ஃபார்ம் மேக் பண்றோம். மேக் அனபாலிக். கேட்டபாலிக்னா அதை உடைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். So muscular pain we get after prolonged exercises due to anaerobic respiration. Lenticles are found in bark. Function gaseous exchange. ஒரு NADH2 ல இருந்து எத்தனை ATP molecule? 3 ATP molecule. Photosynthesis ஒரு anabolic process. அதுவே respiration பாத்தீங்கன்னா ஒரு catabolic process. Very easiest question. Study the flow chart. Study the flow chart. Follow chart இல்ல. Study the flow chart and complete it by substituting A, D with suitable words. A ல இருந்து D வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதனால இதை நம்ம ஏதாவது இதுல 2 அட்டெம்ப்ட் பண்ண சொல்றாங்க. ஏதாவது 2 கொஸ்டின் A1 4 ஏதாவது 2 பண்ணா போதும். எது உங்களுக்கு எந்த 2 உங்களுக்கு 4மே இங்க நான் சொல்றேன். 4மே உங்களுக்கு எழுதுறேன். உங்களுக்கு இதுல எது ஈஸியா இருக்கும் அதை நீங்க எழுதுங்க. எது நீங்க ரொம்ப ஷுவரா இருக்கீங்களோ அதை மட்டும் எழுதுங்க. ஸோ 4மே எழுதிட்டு பாயிண்ட் லூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ, சுகர்ல இருந்து பைருவேட் எப்போ மாறும்? கிளைகாலிசிஸ்ல. வெரி ஈஸி. கிளைகாலிசிஸ்ல பைருவேட்ல இருந்து என்ன ஃபார்ம் ஆகும்? பைருவேட் ஈஸ்ட் என்ன ஃபார்ம் ஆகும்? எத்தனால். அப்படியே இது வந்து எக்ஸாக்டா புக் டயக்ராம் வந்து அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்க. கார்பன் டை ஆக்சைடு. ஐயோ இது பின்னு போட்டு இஸ் ஈக்குவல் டு போட்டுமா, அப்போ ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் சி பாருங்க. சி என்ன கொடுத்துருக்காங்க? பைருவேட்ல இருந்து லாக்டேட். இது எங்க நடக்கும்? மசில்ஸ் ஆஃப் அனிமல். இல்லைன்னா வந்து நீங்க மசில் தான் கரெக்ட். இங்க ஈஸ்ட்ல இங்க மசில் தான் வரும். இப்போ டி, இது என்னது? கிரெப் சைக்கிள். டி கிரெப் சைக்கிள். வெரி 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 ஈஸி. ஈஸியா வந்து 2 மார்க்ஸ். ஈஸியா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கரெக்டா தெரியல. ஈஸியா 2 மார்க் தான். ஏதாவது 2 தான் அட்டம். ரொம்ப ரொம்ப ஈஸி இது. ஓகே. 2 மார்க்ஸ் ஈஸியா நீங்க எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஈஸி இது. கிளைகாலிசிஸ் என்னது? எத்தனால் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு. சரி, இது மட்டும் நீட்டா வந்துச்சு. இது மட்டும் வரவே இல்லை. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் படிக்கலாமா? illustrate the 3 major phases in glycolysis. என்னென்ன 3 glycolysis இருக்கிற 3 major phase கேக்குறாங்க. என்னென்ன 3 major phase இருக்கு glycolysisல? எஸ், ஃபர்ஸ்ட் நம்ம எனர்ஜியை யூஸ் பண்ணுவோம்.
நெக்ஸ்ட் அந்த கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகே, டிஹெச்ஏபி அப்புறமா G3C G3P கன்வெர்ட் பண்ணுவோம். கிளீவேஜ் பிரேக் டவுன் பண்ணுவோம். அப்புறமா எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் 3 ஃபேஸ். நான் சொன்னேன் ஏதாவது இந்த மாதிரி இது 5 மார்க் ஆக்சுவலி. இப்போ ஒரு 5 மார்க். ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு ப்ராசஸ் கேட்டாங்களோ அது கண்டிப்பா டெஃபினேஷன் எழுதுறோம். இப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க, கிளைகாலிசிஸ். கிளைகாலிசிஸோட டெஃபினேஷன் கண்டிப்பா எழுதும். கிளைகாலிசிஸ்னா என்னது, நம்ம இதுல ஒரு மாலிக்யூல் ஆஃப் குளுக்கோஸை எடுத்து 6 கார்பன் உள்ள குளுக்கோஸ ஒரு மாலிக்யூல் எடுத்து ஒன்னு எடுத்து அதை 2 மாலிக்யூல் ஆஃப் பைருவேட்டா மாத்தும். பைருவேட் ஒரு 3 காம்பவுண்ட், 3 கார்பன் காம்பவுண்ட். எங்க இதெல்லாம் நடக்குது, சைட்டோபிளாசம் ஆஃப் த செல். இதுல 3 மேஜர் ஃபேசஸ் இருக்கு. என்னென்ன 3 மேஜர் ஃபேசஸ்? ஃபர்ஸ்ட் எனர்ஜி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேஸ், எனர்ஜியை யூஸ் பண்றோம், இன்வெஸ்ட் பண்றோம். ஓகே, செகண்ட் ஒன் கிளீவேஜ் ஃபேஸ் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் எனர்ஜி பே ஆஃப் ஃபேஸ். எனர்ஜி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேஸ் நடக்கும். 2 ஏடிபியை யூஸ் பண்ணி நம்ம பாஸ்போரைலேஷன் பண்ணுவோம். குளுக்கோஸை பாஸ்போரைலேட் பண்ணுவோம். அப்படின்னா குளுக்கோஸ் கூட 2 பாஸ்பேட்டை ஆட் பண்ணுவோம். ஒரு பாஸ்பேட் ஆட் பண்ணா ஒரு ஏடிபி யூஸ் ஆகும். இங்க 2 பாஸ்பேட் ஆட் பண்றதுனால 2 ஏடிபி. கரெக்டா எங்கன்னா குளுக்கோஸோடைய ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஒரு பாஸ்பேட் ஆட் பண்ணுவோம், குளுக்கோஸோடைய 6th கார்பன்ல ஒரு பாஸ்பேட் ஆட் பண்ணுவோம். ஓகே, அதுக்கப்புறமா அது வந்து ஃப்ரக்டோஸ் 1,6 பாஸ்பேட்டா. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குளுக்கோஸ்ல இருந்து குளுக்கோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட் வந்துடும். 2 பாஸ்பேட் ஆட் பண்ணிருக்கோம்ல. ஸோ இந்த குளுக்கோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட் வந்து ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட்டா மாறும். இல்ல என்ன நடக்கும்னா குளுக்கோஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஏன்? ஃபர்தர் பிரேக் டவுனுக்காக. அதனால இது ஏடிபி இதுல யூஸ் ஆகுது. ஏதாவது ஒரு ஆக்டிவேட் பண்ணணும், ஏதாவது ஒரு சப்ஸ்ட்ரேட் நம்ம அது ஏடிபி யூஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ பாருங்க, நம்ம பைருவேட்டை ஆக்டிவேட் பண்ணோம், அசிடைல் கோஎன்சைமேவா, அங்க என்ன பண்ணோம், அங்கேயும் ஏடிபி யூஸ் பண்ணோம். கரெக்டா? நெக்ஸ்ட் பாருங்க, கிளீவேஜ் ஃபேஸ். கிளீவேஜ் ஃபேஸ் என்ன நடக்கும், 6 கார்பன் காம்பவுண்ட்ல ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட் 2 கார்பன் காம்பவுண்ட் 3 கார்பன் காம்பவுண்ட் மாலிகுலா மாறும். என்னது, ஒண்ணு வந்து கிளிசர் ஆல்டிஹைட் 3 பாஸ்பேட் G3P, இன்னொன்னு வந்து தாப் DHAP டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட். இது ஃப்ரக்டோஸ் 1,6 பாஸ்பேட்ல இருந்து 2 ப்ராடக்ட் வருது. ஒன்னு ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது. ஒன்னு G3P, இன்னொன்னு DHAP கிளிசர் ஆல்டிஹைட் 3 பாஸ்பேட் டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட். ஒரு 6 கார்பன் மாலிகுல் என்னவா மாறுது, 2க்கு 3 கார்பன் மாலிகுலா மாறுது. இதுக்கப்புறமா என்ன நடக்கும், இங்க இருந்து ஏடிபி வரும், 2 ஏடிபி நம்மளுக்கு வரும். அப்புறமா 2 இங்க வந்து எனர்ஜி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போட்டதுல நம்மளுக்கு பே ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, சோ ஒரு G3P இருந்து ஒரு பைருவேட் கன்வெர்ட் ஆகும். இங்க ஒரு G3 ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த DHAP இருக்குல்ல, மறுபடியும் G3P-ஆவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஒரு G3 ஆக்சுவலி அப்பனா என்ன இருக்கு, இங்க ஒரு G3P DHAP G3P-ஆ மாறிடுச்சுன்னா 2 G3P வந்துருச்சு. இந்த G3P இருக்குல்ல, ஒரு G3P வந்து ஒரு பைருவேட்டா மாறும். 2 இருக்கிறதுனால 2 பைருவேட்டா மாறும். அதனால நமக்கு அந்த 2 பைருவேட் 2 பைருவேட்டா ஆன்சர் வருது. ஓகே, அதோடைய ரிசல்ட் வருது. இதுல 4 ஏடிபி, இந்த ஃபுல் ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா 4 ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகும், 2 NADH ப்ரொடியூஸ் ஆகும். ஆனா இதுல நெட் நம்மளுக்கு என்ன லாபம், 2 ஏடிபி தான். இதுக்கு 2 நம்மளுக்கு லாஸ் ஆயிடுச்சு. நம்ம 2 NADH. ஓகே, ஃபைனல் ப்ராடக்ட் என்னது, இப்ப ஏதாவது ஒரு சைக்கிள் படிச்சீங்கன்னா அந்த ப்ராசஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பா அதோடைய ஃபைனல் ப்ராடக்ட் எழுதணும். ஓகே, இதுவும் ஒரு மார்க். ஓகேங்களா? ஸோ 2 பைருவேட், 2 ஏடிபி நெட், அப்புறமா 2 NADH. NADH2 கூட எழுதணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? டிஸ்டிங்விஷ் பிட்வீன், இது ஒரு ஓகே ஓகே டிஸ்டிங்விஷ் பிட்வீன் C3 அண்ட் C4. ஓகே ஓகே சாரி. இது வந்து போட்டோசிந்தசிஸ் லெசன், நான் பார்க்கவே இல்லை இதை. ஓகே, ஸோ எனக்கு அது கொஞ்சம் சைக்கிள்ஸ் தான் வந்து டுகெதரா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த கொஸ்டினை நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. எழுதணும்னா கூட எழுதுங்க, நோ ப்ராப்ளம். கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டா C3 பிளான்ட்ல, C4 பிளான்ட்ல எழுதுங்க. C3 பிளான்ட்ல ருபிஸ்கோ, C4 பிளான்ட்ல PEP. ஓகே, கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சிங் என்சைம் வந்து இங்க இங்க வந்து ரைபுலோஸ் வரும், இங்க ருபிஸ்கோ வரும். ஓகே, இங்க வந்து அப்புறமா வந்து இங்க ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன வருது, இங்க இங்க வந்து சிட்ரிக் ஆசிட், இங்க ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட். ஓகே, எழுதுனா எழுதுங்க, நோ ப்ராப்ளம். இப்போதைக்கு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணி. நெக்ஸ்ட், வாட் இஸ் செல்லுலார் ரெஸ்பிரேஷன்?
ரொம்ப ரொம்ப இந்த கொஸ்டினுக்கு தான் நான் வந்து இவ்வளவு நேரமா உங்களுக்கு சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிறைய மல்டிபிள் டைம்ஸ் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். அப்படின்னா நீங்க பாருங்க. ஸோ போர்டு என்ஐஓஎஸ் போர்டுக்கு போர்ட்ஸ் உடைய ஃபேவரட் கொஸ்டின் இந்த செல்லுலார் ரெஸ்பிரேஷன். ஸோ நீங்க என்ன பண்ணும், ஹைலி அண்டர்ஸ்டாண்டபிளா இதை படிச்சு பர்ஃபெக்டா எழுதணும் எக்ஸாம். அப்பதான் உங்களுக்கு பர்ஃபெக்டான மார்க் கிடைக்கும், 5 மார்க்ஸ். ஓகே, ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதனால ஸ்டார் போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிரும். ஓகே, இந்த பிடிஎஃப் வந்து கிளாஸ் ரூம்ல அப்லோட் பண்ணதான் செய்வேன். ஓகே, ஸோ அந்த அப்லோட் பண்ண பிடிஎஃப் நீங்க என்ன பண்ணணும், நீங்க டிஜிட்டலா யூஸ் பண்றாலும் நோ ப்ராப்ளம், நீங்க சாஃப்ட் அதோடைய பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். டார்கெட் கோல் என்னது, படிக்கணும், அவ்வளவுதான். அதை எடுத்து இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணும். அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சோம் டிஜிட்டலா அப்படியே வச்சிடக்கூடாது. ஏன்னா இது ஒரு டீச்சருடைய ஹார்ட் ஒர்க் வச்சு உங்களுக்கு போடுறது எல்லாமே. அதனால அதை நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க, எனக்கும் வந்து அதை இது பண்ணாதீங்க. ஸோ வாட் இஸ் செல்லுலார் ரெஸ்பிரேஷன், அதோடைய ப்ராடக்ட்ஸ், அப்புறமா என்னென்ன ஆர்கனல்லாம் இந்த ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆயிருக்குன்னு. என்ன, ரெண்டு ஆர்கனல் தான். ஒண்ணு வந்து நம்மளுடைய சைட்டோபிளாசம், செகண்ட் மைட்டோகாண்ட்ரியா. அதுல மைட்டோகாண்ட்ரியாவுடைய மேட்ரிக்ஸ், அப்புறம் மைட்டோகாண்ட்ரியாவுடைய இன்னர் மெம்பரேன். இது நிறைய வாட்டி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம என்ன படிக்கிறோமோ அதுதான் வருது மோஸ்டா. செல்லுலார் நான் சொல்லியிருக்கேன், ஏதாவது ஒரு ப்ராசஸ் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதோட டெஃபினிஷன் கண்டிப்பா எழுதணும். செல்லுலார் ரெஸ்பிரேஷன் என்ன பண்ணும், இந்த ப்ராசஸ்ல செல்லு என்ன பண்ணும், செல்லு வந்து ஃபுட்டு காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மாலிக்யூல் குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்ணி என்ன இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் பிரேக் டவுன் பண்ணி என்னவா மாத்தோம், இது ரிலீஸ் எனர்ஜியா ரிலீஸ் பண்ணும் இந்த ஃபார்ம் ஆஃப் ஏடிபி. இதெல்லாம் நிறைய செல்லோடைய வேரியஸ் ஆக்டிவிட்டிஸ்க்கு இது யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இது என்ன ஃபார்ம் ஆகும், கார்பன் டை ஆக்சைடு, அப்புறமா வாட்டர் H2O அண்ட் எனர்ஜி ஏடிபி ஃபார்ம் ஆகும். இதுதான் அதோடைய ப்ராடக்ட். அப்புறமா இதோடைய ஆர்கனல் என்ன ஆர்கனல் எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு, மைட்டோகாண்ட்ரியா மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ஆனா இங்க சைட்டோபிளாசமும் இன்வால்வ் ஆயிருக்கு, அது கூட நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது இது 5 மார்க் இல்லையா, இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 2 மார்க்ல இது மல்டிபிள் டைம்ஸ் வந்திருக்கு. இது 5 மார்க்ல கூட பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. ஸோ ஐ திங்க் ஸோ இந்த லாஸ்ட் கொஸ்டின்ல நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன். பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ரைட் எனி 3 டிஃபரன்சஸ் பிட்வீன் ஏரோபிக் அண்ட் அனாரோபிக் ரெஸ்பிரேஷன். ஒரு டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏரோபிக் அண்ட் அனாரோபிக் ரெஸ்பிரேஷன். அப்புறமா இங்க ஒரு கொஸ்டின்ல அவங்க எக்ஸாம்பிள் எழுதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அதோட மீனிங் என்னன்னா அந்த எக்ஸாம்பிளுக்கு மார்க் இருக்கு. ஸோ ஒரு மார்க் கொடுப்பாங்கன்னு நடத்தும். ஏரோபிக்கு நீங்க எக்ஸாம்பிள் எழுதிருந்தீங்கன்னா 1 மார்க், அனாரோபிக் எழுதுனீங்கன்னா இன்னொரு மார்க், 2 மார்க் கொடுப்பாங்க இதுக்கு. அதை நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. அவங்க கொடுக்கலன்னா கூட கொஸ்டின்ல எக்ஸாம்பிள் எழுதுங்கன்னு சொல்லி கொடுக்கலன்னா கூட நீங்க எழுதுதான் செய்யணும். இல்ல ஸ்பெசிபிக்கா அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்களே அப்படின்னா அது கண்டிப்பா மார்க் ஒன்று அர்த்தம். 100% மார்க் கொடுப்பாங்க. அதை நீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நீங்க சொல்லுவீங்க, மேம் நான் எல்லாமே எழுதுறேன் மேம், ஏரோபிக் பத்தி எவ்வளவு பாயிண்ட்ஸ் எழுதுறேன் டிஃபரன்ஸ், ஆனா மார்க்கே கொடுக்கல, மார்க் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஒரே ஒரு எக்ஸாம் தான். எக்ஸாம்பிளா எழுத சொல்லியிருப்பாங்க, ஸ்டூடெண்ட் எழுதி இருக்க மாட்டாங்க, அதனால ஈஸியா மார்க் கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே, ஆன்சர் எப்படி இருக்கோ அப்படிதான் டீச்சர் கரெக்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா, அதனால நீங்களும் பெர்ஃபெக்டா படிச்சு எழுதணும். சரிங்களா, இப்போ அனாரோபிக் ரெஸ்பிரேஷனும் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் பத்தி பார்க்கலாம். Aerobic respiration in the presence of oxygen. One of the important difference. இது absence of oxygen நடக்கும். குளுக்கோஸ் கம்ப்ளீட்டா பிரேக் டவுன் ஆகும். என்னவா பிரேக் டவுன் ஆகும், கார்பன் டை ஆக்சைடு அப்புறமா வாட்டர். இங்க குளுக்கோஸ் பார்ஷியலி பிரேக் டவுன் ஆகும், கம்ப்ளீட்டா இல்ல, இன்கம்ப்ளீட்டா பிரேக் டவுன். என்னவா பிரேக் டவுன் ஆகும், ஆல்கஹால் அப்புறமா லாக்டிக் ஆசிட். இல்ல நிறைய எனர்ஜி ரிலீஸ் ஆகும். எத்தனை எனர்ஜி, 36 ATP ரிலீஸ் ஆகும். இங்க வெறும் கம்மியான எனர்ஜி தான் ரிலீஸ் ஆகும், வெறும் வந்து 2 ATP தான் ரிலீஸ் ஆகும். இது மைட்டோகாண்ட்ரியால சைட்டோபிளாசம்ல நடக்கும். இது சைட்டோபிளாசம்ல மட்டும்தான் நடக்கும். சொல்லிருக்கல, இந்த கிளைகாலிசிஸ் ரெண்டுத்துக்குமே காமன் தான், சைட்டோபிளாசம்ல தான் நடக்கும். அது எந்த ப்ராடக்ட் என்னது, இதுல அதே தான், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், அப்புறமா ஏடிபி, 36 ATP. இதுல ஆல்கஹால், கார்பன் டை ஆக்சைடு, இல்லைன்னா லாக்டிக் ஆசிட், அப்புறமா எனர்ஜி. ஸோ anaerobic respiration is nothing but fermentation. ஃபெர்மெண்டேஷன்ல ரெண்டு
டைப் நடக்கும். ஒன்று ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷன், இன்னொன்று வந்து லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன். ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷன்ல பைருவேட் வந்து என்னவா மாறும், எத்தனாலா மாறும். அப்புறமா லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன்ல வந்து பைருவேட் லாக்டிக் ஆசிடா மாறும். எக்ஸாம்பிள் சொன்னல இந்த பார்ட் தான் அது. ஏரோபிக் ரெஸ்பிரேஷனோட எக்ஸாம்பிள் எங்க நடக்கும், ஹியூமன்ஸ்ல, மோஸ்ட் அனிமல்ஸ்ல இதுதான் நடக்கும். ஆனாரோபிக் ரெஸ்பிரேஷன் எங்க நடக்கும், ஈஸ்ட்ல ஃபெர்மெண்டேஷன். அப்புறம் மசில் செல்ல ஹெவி எக்ஸசைஸ் பண்ணும்போது மசில் செல்ல ஆனாரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்கும். நான் உங்களுக்கு இந்த வாட்டி, நான் போன வாட்டி எந்த பிடிஎஃப்ல இதை நான் இன்க்ளூட் பண்ணல, இந்த வாட்டி இது கண்டிப்பா உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னதுன்னா மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் 5 மார்க். இது ஒரு 5 மார்க். இங்க பாருங்க, இதுக்கு 3 மார்க், இதுக்கு 2 மார்க், டோட்டலா எத்தனை 5 மார்க். என்ன பண்ணுவீங்க 5 மார்க்னா, 5 மார்க்னா ஒரு பேஜ் ஃபுல்லா எழுதுவீங்க. இதுக்கு ஒரு பேஜ் ஃபுல்லா எழுத தேவையா, இல்லவே இல்லை. 5 மார்க்னா ஃபர்ஸ்ட் இந்த மித்து வந்து நம்ம இது பண்ணிடணும். 5 மார்க் பயாலஜில இந்த மித்து, இது ஒரு மித் தான். 5 மார்க்னா ஒரு பேஜ் ஃபுல்லா எழுதுங்க அப்படிலாம் இல்ல. சஃபிஷியன்ட், பெர்ஃபெக்ட், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ரிலேட்டடா தான் எழுதணும். பேராகிராஃப் எழுதவே கூடாது. பயாலஜி இஸ் ஈக்குவல் டு பாயிண்ட்ஸ். பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எழுதணும், தவிர பேராகிராஃப் எழுதவே கூடாது. ஓகே, சோ அந்த கரெக்ஷன் பண்றவங்களுக்கும் அது கஷ்டம், உங்களுக்கும் அது டைம் வேஸ்ட் ஆகும். கரெக்ஷன் பண்றவங்க நீங்க எழுதின ஒரு பேராகிராஃபும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்களா, இல்லைன்னா வந்து அவங்க மார்க் போடணுமா, சீக்கிரமா கரெக்ஷன் பண்ணுமா? ஸோ பாயிண்ட்ஸ் தான் அவங்க பார்ப்பாங்க. அட்லீஸ்ட் நீங்க அந்த மாதிரி பேராகிராஃப் எழுதிட்டீங்கன்னா, அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க, நான் பேராகிராஃப் எழுதிதான் அந்த மாதிரி தான் எழுதுவேன், அந்த மாதிரி டைப்ல இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் மார்க் ஆச்சும் பண்ணிட்டு வரணும். பாயிண்ட்ஸ், அந்த பாயிண்ட் மார்க் பண்ணணும். ஓகே, எதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணலாம். என்ன எனக்கு என்ன கேட்டீங்கன்னா நான் பாயிண்ட்ஸ் தான் எழுத சொல்லுவேன். பேராகிராஃபை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண சொல்லுவேன். அப்புறமா எக்ஸாம்பிள்ஸ், டெஃபினேஷன் கண்டிப்பா எழுத சொல்லுவேன். இங்க பாருங்க எப்படி மார்க் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்கன்னா, ஏதாவது ஒரு 3 டிஃபரன்ஸ் எழுதுனா 3 மார்க். இம்பார்ட்டன்ட் 3 டிஃபரன்ஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 மார்க். அப்படின்னா 2 எக்ஸாம்பிள் இங்க எழுதுனீங்களா, ஏரோபிக் அப்புறமா ஆனாரோபிக், ஸோ 2 மார்க். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா. So explain the last question complete ஆயிடும். Explain the main stages in the steps of aerobic respiration. சொன்னல இந்த மாதிரி ஒரு 5 மார்க் வரும், அதுதான் இது. ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் ஃபுல் லெசனையும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க, அவ்வளவுதான். 5 மார்க் இது. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அதானே கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் த மெயின் ஸ்டேஜ் ஆஃப் என்னது, ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். அந்த கீ வேர்டு பத்தி டெஃபினேஷன் எழுதுங்க. அதுதான் நம்மளுடைய எல்லா எக்ஸாம்லயும் எல்லா கொஸ்டினுக்கோட பாயிண்ட் இதுதான். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் எங்க நடக்கும், எப்படி நடக்கும், இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் எங்க வந்தாலும் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்டாவே இருக்கணும். அதுதான் மெயின். இது என்ன பண்ணுவோம், நம்ம குளுக்கோஸை கம்ப்ளீட்டா பிரேக் டவுன் பண்ணுவோம், கம்ப்ளீட்டா ஆக்சிடைஸ் பண்ணுவோம். என்னவா, கார்பன் டை ஆக்சைடு அப்புறமா வாட்டரா, அப்புறமா எனர்ஜி ரிலீஸ் பண்ணுவோம். இதுதான் மெயின். கார்பன் டை ஆக்சைடு வாட்டரை மட்டும் பிரேக் டவுன் பண்ணி அப்படியே எழுதிட்டா மட்டும் போதாது, அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகுது, அதை எழுதணும். இதுல 3 மெயின் ஸ்டேஜஸ் இருக்கு. கிளைகாலிசிஸ், கிரெப்ஸ் சைக்கிள், அப்புறமா இடிசி. கிளைகாலிசிஸ், கிரெப்ஸ் சைக்கிள், அப்புறமா இடிசி. கிளைகாலிசிஸ்ல என்ன நடக்கும், இது வேற கலர்ல மார்க் பண்ணலாமா. குளுக்கோஸ் 6 கார்பன் காம்பவுண்ட் உள்ள குளுக்கோஸ் வந்து 2 மாலிக்யூல் ஆஃப் பைருவேட்டா மாறும். குளுக்கோஸ் 6 கார்பன் இருக்கும் குளுக்கோஸ்க்கு, பைருவேட்க்கு 3 கார்பன் இருக்கும். ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் 2 பைருவேட் மாலிகுல். கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இல்ல 2 ஏடிபி யூஸ் பண்ணுவோம், எதுக்கு, அந்த பாஸ்போரைலேட் பண்றதுக்காக, அந்த 2 பாஸ்பேட் ஆட் பண்றதுக்காக குளுக்கோஸ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதான கிளைகோலிசிஸ்ல. சோ அந்த மாதிரி ஆட் பண்றதுக்காக அங்க 2 ஏடிபி வந்து யூஸ் ஆயிடும். 2 ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகும். அப்பனா 4 ஏடிபி. இதுல நம்மளுக்கு என்ன லாபம்னா 2 ஏடிபி தான். அப்புறமா 2 NADH ஃபார்ம் ஆகும். எந்த சைக்கிள் படிச்சாலும் நீங்க எந்த சைக்கிள் பத்தி அந்த டெபினிஷன், அந்த என்ன நடக்குதுன்னு எழுதணும். இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் எனக்கு பண்ண சொன்னா எல்லாமே எழுதுவீங்க உட்காந்து 5 மார்க்ல. கிளைகாலிசிஸோட எல்லா ஸ்டெப், எல்லா சப்ஸ்ட்ரேட், எல்லா ப்ராடக்ட், கிரெப் சைக்கிளோட எல்லா ஸ்டெப், எல்லாம் அதெல்லாம் தேவையே இல்லை. சும்மா ஒரு பேசிக்கா சுத்தமா வந்து நீங்க என்ன மாதிரி ஞாபகம் வச்சு எப்படி நீங்க எழுதுவீங்கன்னா, அந்த யாருக்கும் அந்த கான்செப்டே தெரியாது அவங்களுக்கு, நீங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எழுதுங்க, அவ்வளவுதான். ஓகே, ஸோ இதுக்கு ஆக்சிஜன் தேவையில்லை, அதேதான். நெக்ஸ்ட் கிரெப் சைக்கிள். கிரெப் சைக்கிள் என்ன ஆகும், பைருவேட் அசிட்டைல் கோஎன்சைமேவா மாறும். அப்புறமா அது கிரெப் சைக்கிள்குள்ள போகும். இது கிரெப் சைக்கிளுக்கு முன்னாடி இருக்கிற ரியாக்ஷன் தான் இது. ஓகேங்களா, பைருவேட் என்னவா மாறும் இதுல, பைருவேட்
இஸ் கன்வெர்டட் இன்டு என்னது அசிட்டைல் கோஎன்சைம் ஏ. ஆக்சுவலி கிரெப் சைக்கிளுக்கு முன்னாடி தான் இது நடக்கும். இங்க இதுலயே கொடுத்துட்டாங்க. அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. எதுனா எப்படி கூட எழுதலாம், நீங்க இதுக்குள்ள கூட எழுதிக்கும். ஸோ கிரெப் சைக்கிளுக்கு அதுக்கப்புறமா இந்த அசிட்டைல் கோஎன்சைமே என்டர் ஆகும். இதுல கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். அதை பத்தி எழுதுங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடக்குதுன்னு. அதுக்கப்புறமா அதுல என்ன ரிலீஸ் ஆகுது, கார்பன் டை ஆக்சைடு, ஏடிபி, என்ஏடிஎஸ் எவ்வளவு ரிலீஸ் ஆகுதுன்னு எழுதுங்க. அப்புறமா ஏதாவது FADH2 அதெல்லாம் ரிலீஸ் ஆகுறது எழுதுங்க, போதும், அதுவே போதும். ஓகே, இதுதான் வந்து மெயின் எனர்ஜி ஈல்டிங் சைக்கிள். கிளாஸ் எடுக்கும் போதே உங்க சொல்லியிருக்கேன், இந்த டாபிக் எடுக்கும் போதே இதுதான் மெயின் எனர்ஜி ஈல்டிங் சைக்கிள். இதுல நிறைய வரும். ஆக்சுவலி எத்தனையோ NADH FADH2 வரும், அதை நான் இன்க்ளூட் பண்ணல. நீங்க வந்து எக்ஸ்பிளனேஷன்ல பாருங்க, நல்லா சம்மரியில பாருங்க. NADH அப்புறமா பாருங்க தேர்ட் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். இது எங்க நடக்கும், மைட்டோகாண்ட்ரியாவுடைய இன்னர் மெம்பரேன் நடக்கும். கிரெப் சைக்கிள் வந்து மைட்டோகாண்ட்ரியாவுடைய மேட்ரிக்ஸ் நடக்கும். ஓகே, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இதுல NADH-ம் FADH-ம் என்ன பண்ணா எலக்ட்ரான் டொனேட் பண்ணும் ETCக்கு. எனர்ஜி ரிலீஸ் ஆகும் இந்த ஃபார்ம் ஆஃப் ATP. எனர்ஜி ரிலீஸ் ஆகிறது வந்து என்ன பண்ணுவோம்னா ATP-யா ஃபார்ம் பண்ணிடும். ஓகே, த்ரூ பாஸ்போரைலேஷன். ஆக்சிஜன் வந்து என்ன ஆகும், இதுதான் இந்த ரியாக்ஷனுடைய ஃபைனல் அக்செப்ட் யாரு, ஆக்சிஜன் தான். அப்புறமா இந்த ஆக்சிஜன் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் வாட்டர் மாலிகுலா ஃபார்ம் ஆயிடும். இந்த ஸ்டேஜ் தான் என்ன சொல்லுவாங்க, இந்த ஸ்டேஜ்ல மேக்ஸிமம் ATP ப்ரொடியூஸ் ஆகும். அரௌண்ட் 32 நினைக்கிறேன், 32 இல்ல 20 சம்திங் வரும் நினைக்கிறேன், கரெக்டா ஞாபகம். ஸோ இது ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுடைய ஃபைனல் ப்ராடக்ட்ஸ். இதுதான் ஃபுல் கார்பன் டை ஆக்சைடு, 6 கார்பன் டை ஆக்சைடு, 6 H2O, 38 ATP. இதுல 2 ATP பாஸ்போரைலேஷனுக்காக யூஸ் ஆகுறதுனால 36 ATP-யா மாறிடும். சம்மரி டேபிள் பாருங்க. ஸோ ETC-ல 34 வரும், 32 இல்ல 34. கரெக்டா எனக்கு அந்த இது கரெக்டா தெரியல. ஸோ 32 இல்ல 34. இதுல இருந்து 2, இதுல இருந்து 2. எஸ் 34 4, இது வந்து 38. இதுல இருந்து 2 ஆல்ரெடி யூஸ் ஆயிடுச்சு, 36 வரும். ஸோ இது மைட்டோகாண்ட்ரியா கிளைகாலிசிஸ் வந்து சைட்டோபிளாசம்ல நடக்கும். இதுல குளுக்கோஸ் பைருவேட்டா மாறும். கிரெப் சைக்கிள்ல குளுக்கோஸை நம்ம பிரேக் டவுன் பண்ணுவோம். கிரெப் சைக்கிள்ல மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ் நடக்கும். இதுல பைருவேட்டை நம்ம பிரேக் டவுன் பண்ணுவோம். ஓகே, ETC-ல இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேனே நடக்கும். இதுல ATP நம்ம ஃபார்ம் பண்ணோம் யூசிங் ஆக்சிஜன். இங்கதான் ஆக்சிஜனே கரெக்டா தேவைப்படுது. 38 ATP ஃபார்ம் ஆகும். 32 36 தான் வந்து நம்மளுக்கு நெட் கெயின். டோட்டல் 38, நெட் கெயின் 36. இப்போ நான் சொல்லல, நான் எல்லா கொஸ்டின் இதுல இந்த PDFல இந்த பர்டிகுலர் லெசன்ல ஒரு எக்ஸ்ட்ராவா இதை ஆட் பண்ணியிருக்கேன். அப்போதான் இது உங்களுக்கு சூப்பர் எஃபெக்டிவ் அண்ட் ஹெல்ப்ஃபுல் ஃபார் ரைட்டிங் தி எக்ஸாம். ஸோ 5 மார்க் கொஸ்டின் எப்படி பிரேக் டவுன் பண்ணிருக்காங்க பாருங்க, மார்க்ஸ் எப்படி அலாட் பண்றாங்கன்னு பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்கு வந்து 1 மார்க், அந்த ப்ராசஸ் டெஃபினேஷனுக்கு 1 மார்க். ஒரு ஸ்டேஜும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நம்ம கிளைகாலிசிஸ் இருக்கட்டும், கிரெப் சைக்கிள் இருக்கட்டும், ETC இருக்கட்டும், இதுக்கு ஒரு மார்க், 3 மார்க்கா. அப்புறமா அதோடைய ப்ராடக்ட் சம்மரி எழுதணும் பாருங்க, அதுக்கு 1 மார்க். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், 3 ஸ்டேஜ் எழுதிட்டு விட்டுருவோம். ஸோ எவ்வளவு கொடுத்துருப்பாங்க, 4 மார்க் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்க அந்த ப்ராடக்டும் சம்மரி எழுதுறதுனால எக்ஸ்ட்ரா 1 மார்க். டோட்டல் 5 மார்க் கம்ப்ளீட்டா கொடுத்துட்டாங்க பாருங்க. இதுதான் ரியல் 5 மார்க், எப்படிதான் எழுதணும். ஓகே, the more you make easy for the teacher to correct, the more the marks you give. ஸோ எவ்வளவு ஈஸி ஆக்குறீங்களோ டீச்சருக்கு, அவ்வளவு மார்க்ஸ் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ ஃப்ளோ சார்ட்ஸ், சம்மரி டேபிள், என்னது நோட்ஸ் மாதிரி எழுதுங்க. நீங்க எப்படி நோட்ஸ் எழுதுவீங்களோ, மேபி MBBS-ல இருக்கட்டும், காலேஜ்ல இருக்கட்டும், அப்போ வந்து நீங்க நோட்ஸ் எடுத்து நல்லா கத்துப்பீங்க. ஆனா நீங்க படிச்சிருப்பீங்களா இது வரைக்கும் ஸ்கூல்ல, அங்க கூட நோட்ஸ் ப்ராக்டிஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடக்கும். ஸோ அந்த மாதிரி நோட்ஸ் மாதிரி எழுதுங்க. நோட்ஸ் இந்த மாதிரி பேராகிராஃப் மாதிரி எழுதினா உங்களுக்கு புரியுமா, புரியவே புரியாது. அதனால என்ன பண்ணுவீங்க, நீங்க பாயிண்ட்ஸா பிரேக் டவுன் பண்ணுவீங்க. அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எழுதுங்க, பெரிய ஜங்க் எழுதாதீங்க, சின்ன சின்ன பாயிண்ட்ஸா அதை ஸ்மால் அண்ட் ஸ்வீட் அண்ட் ஷார்ட் பாயிண்ட்ஸா எழுதுங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கணும், கம்ப்ளீட் எண்ட் பண்ணிடணும். அப்படியே இது டிராக் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? ஐ திங்க் ஸோ தட்ஸ் இட். அவ்வளவுதான் இந்த லெசனோடைய நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் லெசன். எல்லா லெசனும் இம்பார்ட்டன்ட் தான். இப்போ இந்த லெசன் தான் நான் படிப்பேன், இந்த லெசன் தான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எல்லாமே ஒரு கோஆர்டினேட்டட் பேலன்ஸா இருந்தாதான்
மார்க்ஸும் பேலன்ஸா கரெக்டா நல்லா வரும். எந்த லெசனும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லா லெசனும் நல்ல லெசன், அண்டர்ஸ்டாண்டிங்கான லெசன். இல்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய போர்ஷன் இது பண்ணிருக்காங்க, கட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க டெய்லி ரெகுலரா படிச்சீங்கனாலே போதும், உங்களுக்கு ஈஸியா மார்க்ஸ் வந்து வந்துங்களா? ஸோ சர்க்குலேஷன் ஆஃப் பாடி ஃப்ளூயிடோடைய லெக்சர் நம்பர் 3 பார்த்துட்டோம். ஸோ ஒரு 3 எக்ஸ்ட்ரா ஒரு 3 லெக்சர்ல நான் முடிச்சிடுவேன். ஓகேங்களா? சர்க்குலேஷன் ஆஃப் பாடி ஃப்ளூயிட்ஸ் பிசியாலஜில, ஹியூமன் பிசியாலஜில ஃபர்ஸ்ட் லெசன். அந்த லெசன் முடிச்சதுக்கு அப்புறமா அதோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அண்ட் தென் ஆக்சுவலி சர்க்குலேஷன் ஆஃப் பாடி ஃப்ளூயிட்ஸ் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் லெசன். ஓகே, ஸோ இதுல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிடிஎஃப் மேக் பண்ணும்போது மல்டிபிள் கொஸ்டின்ஸ் ஹார்ட் ரிலேட்டடா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இம்யூனிட்டி ரிலேட்டடா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸ் இருக்கட்டும், 3 மார்க்ஸ், 2 மார்க்ஸ், 1 மார்க்ஸ். ஒரு லெசன் எல்லா மார்க்ஸ் எல்லா ஃபார்மேட்லயும் வருது. 1 மார்க் இருக்கட்டும், 2 மார்க் இருக்கட்டும், 3 மார்க் இருக்கட்டும், 5 மார்க், ஃபில் அப், மேட்ச், ஐடென்டிபிகேஷன், ஃப்ளோ சார்ட், எல்லா ஃபார்மேட்லயும் இந்த கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ இதுல கொஞ்சம் நிறைய பெரிய பிடிஎஃபா இருக்கும் நிறைய கொஸ்டின்ஸோட. ஓகே, நான் நான் வந்து அந்த லெசன் ரீட் பண்ணும் போதோ அந்த லெசன் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போதோ சிலது இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்கும்ல, அது கூட நான் இன்க்ளூட் பண்றேன் இந்த வாட்டி. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அஹூட் குவிஸ் ரெடி பண்ணோம். உங்களுக்கு குவிஸ் மாதிரி இருக்காம கொஸ்டின்ஸ் தான் இருக்கணும். அதுதான் எனக்கு பெனிஃபிட்டா இருக்கும். நீங்க எம்சிக்யூ டெஸ்ட் எழுத போறது இல்லை, யூ ஆர் கோயிங் டு ரைட் ரிட்டன் டெஸ்ட். எம்சிக்யூ ஒரு 16 வரும், அவ்வளவுதான். அதுக்கு மேல எல்லாம் ரிட்டன் தான் வரும். ஓகே, ஓகே. ஸோ ஐ ஹோப் யூ ஆர் ஸ்டடிங் எவ்ரி டே ஹாப்பிலி ரெகுலர்லி. ஸோ நீங்க டெய்லி படிக்கிறீங்க, ஓகே. ஒரு நாள் படிச்சா வரவே வர, ரெகுலரா படிக்கணும், டெய்லி படிக்கணும். ஓகே, ஒரு நாள் வந்து நீங்க 5 ஹவர்ஸ் படிச்சு 5 ஹவர்ஸ் படிச்சீங்கன்னா நெக்ஸ்ட் டே 5 ஹவர் 10 மினிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஸ்டெப் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஓகே, ஒரு 10 டேஸ்லயோ இல்ல ஒரு 20 டேஸ்லயோ ஒரு 2 மந்த்ஸ்லயோ நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு நாளைக்கு 10 ஹவர்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, தட்ஸ் அ வெரி தட்ஸ் அ வெரி பிக் அச்சீவ்மெண்ட் ஃபார் யூ. ஸோ த மெனி ஹவர்ஸ் யூ ஸ்டடி த மெனி மார்க்ஸ். நிறைய அவர் மட்டும் படிச்சா போதாது. அந்த 1 ஹவர் படிச்சாலும் 2 ஹவர் படிச்சாலும் குவாலிட்டியா படிக்கணும். யூ நீட் குவாலிட்டி எஜுகேஷன், நாட் குவான்டிட்டி. ஸோ எவ்வளவு ஹவர் படிக்கிறீங்களோ அது வந்து முக்கியம் இல்லை. ஸோ நான் இன்னைக்கு எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிருக்கேன், எவ்வளவு என்னுடைய ப்ராசஸ் ஆயிடுக்கு உள்ள, அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ மேக் ஷூர் டு ஸ்டடி எவ்ரி டே அண்ட் ஹாவ் அ பேலன்ஸ்டு திங். தேர் ஷுட் பி அ பேலன்ஸ் பிட்வீன் தி சப்ஜெக்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் தான் பிடிச்சிருக்கு, அதையே படிச்சுட்டு இருந்தா மார்க்ஸ் வாங்க முடியுமா? இல்லை. அந்த ஒரு சப்ஜெக்ட்ல கூட நீங்க 100 மார்க்ஸ் எடுத்துட்டா கூட மற்ற சப்ஜெக்ட்ல நீங்க மார்க் எடுக்கலன்னா இட் இஸ் அ ஃபிளாப். ஸோ எல்லா சப்ஜெக்டோடய பேலன்ஸ் வைங்க. பிளான், யூ ஷுட் ஹாவ் அ பிளான், ஸ்ட்ராட்டஜி டு ஃபாலோ. ஓகேங்களா? ஸோ மேபி ஒரு அந்த நாள் நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற நாள் ப்ரீவியஸ் டே வந்து நீங்க நைட்டே பிளான் பண்ணிடுங்க. நாளைக்கு நான் இது படிக்க போறேன், இந்த டைம் கரெக்டா நான் கிளாஸ்க்கு போவேன், நான் கவனிப்பேன் நல்லா, நான் 1 மினிட் கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன், டீச்சர் சொல்றதை நல்லா வந்து ஃபோக்கஸோட கவனிப்பேன். இந்த மாதிரிலாம் நீங்க பிளான் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ எதெல்லாம் நான் பண்ணுவேன், எதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், அதெல்லாம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு லிஸ்ட் வச்சுக்கோங்க. உங்களுக்கு முன்னாடியே ஒரு பிளான், உங்க கண்ணுக்கு முன்னாடியே ஒரு பிளான் இருந்தா இப்போ நீங்க பிளான் பிளான் இல்லாம படிக்கிறதுக்கும் பிளான் இருந்து படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பிளானே இல்லாம படிச்சீங்கன்னா என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் டே நீங்க எழுதிக்கிறீங்க, படிக்கணும்னு உங்களுக்கு ஆர்வம் வந்துருச்சு, படிக்கும் போது என்ன படிக்கணும்னு தெரியவே தெரியாது. அதுக்கு அதுக்கு ஒரு 2 hour 3 hour வேஸ்ட் ஆகும். அந்த 2 hour 3 hourல அதுக்கு முன்னாடி நேத்தே நீங்க பிளான் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அந்த 2 hour 3 hour சேவ் ஆயிடும்ல. ஓகே, ஸோ இட் ஹாஸ் மெனி டிஃபரன்ஸ், இட் மேக்ஸ் மெனி டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ் நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, மேக் ஷூர் டு ரிவைஸ் அண்ட் கோ த்ரூ சம்மரி பிடிஎஃப். ஆக்சுவலி உங்க சம்மரி பிடிஎஃப் இன்னும் நான் அனுப்பல ரெஸ்பிரேஷனுக்கு. ஐ வில் சென்ட் யூ. ஓகே, ஸோ கிவ் மீ டைம். இன்னைக்கு வந்து நான் முடிச்சிடறேன். இன்னைக்கு சம்மரி பிடிஎஃப் அனுப்பேன். ஸோ அதை கோ த்ரூ பண்ணுங்க. இஃப் யூ ஆர் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் புக்ஸ் உங்களுக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்டிங்கா இல்லைன்னா சம்மரி பிடிஎஃப் எடுத்துக்கோங்க. இட் இஸ் ரிலேட்டட் டு புக்ஸ். புக்ல என்ன இருக்கோ அதே தான் இருக்கு. அண்ட் தென் இந்த நம்மளுடைய இந்த ப்ரீவியஸ் இயர் பிடிஎஃப் பார்க்கணும். ஓகேங்களா? மேக் ஷூர் டு ரிவைஸ். ரிவிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ லெட்ஸ் end the class. Thank you so much. Study regularly.